வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கியிருந்த தென்மேற்கு பருவமழை நேற்றே சற்று தீவிரமாக இருந்திருக்கும். அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்காமல் கிழக்கு நோக்கி பயணித்து இப்போது கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இணைக்கும் விதமாக நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டது. இந்த நிகழ்வு இரு நிகழ்வாக பிரிந்து மீண்டும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வு ஆந்திரா, ஒடிசாவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு ஒடிசா செல்லும் பொழுது படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். இப்பொழுது வடக்கு கேரளா, கர்நாடகாவில் ஒரு கனமழை, மிக கனமழை வரை கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்று படிப்படியாக தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். நாளை முதல் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். கணவாய் பகுதியில் ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் வெப்பச்சலன மழை இன்றும் நாளையும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் படிப்படியாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலன தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் ஜூன் 11, 12, 13 தேதியில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கூடுதலான இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பது. அதுவேல் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை வருகிற நாட்களில் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைத்து கொண்டு இருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்கள் படிப்படியாக கணவாய் பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலானங்களில். இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி இப்போதைக்கு பெரிய அளவில் மழை முன்னேறவிட்டாலும் இன்று மதியத்துக்கு பிறகு மழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை ஓர் இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதாவது குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அங்கே ஒரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ஒரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இப்போது அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் ஒரு 11, 12 மணிக்கு பிறகு கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை எட்டி பிடிக்கும். அதே வேளையில் உள்பகுதிக்கும் மதியத்துக்கு பிறகு சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் மதியத்துக்கு பிறகு மழை எட்டி பிடிக்கும் மிதமான மழையாக. அதே வேளையில் உள்பகுதிக்கும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. ஆலங்குளம், சுரண்டை, சங்கரன்கோவில் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு. அதே வேளையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இப்போது அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மழை கிடைத்தாலும் உள்பகுதி பெரும்பாலும் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், ஈர்க்கன்குடி சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வெப்பச்சலன மழை என்பது குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். அதே வழியில் தென்காசி, திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதுவேளை மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் வடக்கு பகுதி பெரும்பாலும் வாடிப்பட்டி, சோழவந்தான், அலங்காநல்லூர், மேலும் மேலூர் இந்த இடங்களில் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மதுரை மாநகரத்துக்கு தென்மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தெற்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் தேனிக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கிழக்கு பகுதியும் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஆண்டிப்பட்டி, ஊசலம்பட்டி இந்த இடங்களில் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் அதேபோல் கோடைக்காலங்களுக்கெல்லாம் எப்போது வேண்டால் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை வெப்பச்சலமை திண்டுக்கல் மாநகரம் அதற்கு கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் வெப்பச்சலமை கிடைக்க வாய்ப்புள்ளது. பழனி சுற்று வட்டாரங்கள் வரை லேசான சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரம் பொள்ளாச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இப்போது அதிக நேரங்கள் பெரிய அளவில் மழை இல்லாட்டாலும் காலை 10 மணிக்கு பிறகு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தொடர்ந்து விட்டு சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரத்தில் மிதமான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அது வெளியில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் காலை 10 மணிக்கு பிறகு சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கு லேசான சாரல் மழை மாலை நேரங்கள் எட்டி பிடித்தாலும் வடக்கு பகுதி ஒரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் இன்று அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் தென்மேற்கு காற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பில்லை. உங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் ஜூன் 11, 12, 13 தேதிகளில் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சலவை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 11, 12, 13 தேதிகளில் தமிழகத்தில் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சலனை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அப்போது உங்களுக்கு கிடைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தென்மேற்கு காற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கரூர் நாமக்கல். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலும் தெற்கு பகுதி ஒரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களுக்கும் இன்று அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த இடங்களை பொறுத்தவரை அங்கே ஒரு சில இடங்கள் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். இன்று கூடுதலான பரப்பு என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பிலும் அதேபோல் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரி இடங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஓரி இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் காற்று பகுதிக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மதியத்துக்கு பிறகு லேசான சாரல் மழை கொடுக்கும் விதமாக அமையும். இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. நாளை ஜூன் மாதம் 7ஆம் தேதி சற்று தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த இடங்கள்லாம் தொடர்ச்சியான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களிலே தொடர்ச்சியான மழைப்பொழிவு விட்டு சாரல் மழை மிதமான மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதேவழி மாலை நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மேற்கு பகுதியெல்லாம் அதேவழியில் நீலகிரிக்கும் நாளை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவழியில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் சாரல் மழை முன்னேறி வந்து சற்று கூடுதலான பரப்பில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை அதேவழியில் வெப்பச்சலனம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனம் இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது இன்று தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இருந்தாலும் நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை இருக்கும். அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் இருந்தாலும் நாளை சற்று கூடுதலான பரப்பில் இருக்கும். அதேபோல் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்களாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஜூன் 6ஆம் தேதி ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 8ஆம் தேதியும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளை தாண்டி தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு எப்போது வேணுமானாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் முழுவதுமே சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலனம் தொடர்ந்து அங்கே நீடிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 8ஆம் தேதி ஜூன் 9, 10 தேதிகளில் தொடர்ந்து வெப்பச்சலன தமிழகத்தில் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையும் தொடர்ந்து சற்று வலுவாகவே நீடிக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளை தாண்டி தொடர்ந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை ஜூன் 7, 8 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சாரல் மழை பெய்யும் மழை திருப்பூர் ஈரோடு வரை சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு வடக்கே முன்னேறி செல்லும். அதேவேளை தெற்கே வந்து தென்காசியில் பெய்யும் மழை தொடர்ந்து ஒரு தூத்துக்குடி மாவட்டம் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாகவே தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஜூன்
7, 8, 9 தேதிகள். ஜூன் 10, 11 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கணவாய் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரமழை கிடைக்கும். ஆனால் வெப்பச்சலனமழை ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து சற்று கூடும். 11, 12, 13 தேதிகள் மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதாவது இப்போது கர்நாடகாவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி ஒன்றிணைந்து ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் என்பது காற்று அதாவது தென் மேற்கிலிருந்து வடகிழக்காக பயணிக்கும் என்பதால் இரு காற்று இணைவு குளிர்ந்த காற்று தமிழகத்தில் பரவலாக இருக்கும் என்பதால் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழையும் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தொடர்ந்து அதிகரித்தே காணப்படும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் தென்மேற்கு வங்கக்கடல், அந்தமான் சுற்றியுள்ள மத்திய வங்கக்கடல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.